நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன் கம்பு, கேப்பை, கோதுமை, உளுந்தங்காயெல்லாம் நிறைய சாப்பிட பழகணும். உளுந்த கஞ்சி, பாசிப்பருப்பு தோசை, பாசிப்பருப்பு பழகிறது இதெல்லாம் பிள்ளைங்களுக்கும் பழகணும். ஏன்னா இப்போ பார்க்க கொஞ்சம் பேர் நடக்க கஷ்டப்படுறாங்க. ஸோ உளுந்தெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். எக்ஸசைஸ் இப்போ எல்லாரும் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வேதாத்திரியில் நான் பார்த்தேன். அதில் ஆலியார் தான் அவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதுலேருந்து நமக்கு மீன் கிடைக்கும். கட்டணம் கிடையாது. 6லேருந்து 7 பயிற்சி தான், யோகா கிடையாது. பயிற்சி ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு உறுதியான உடம்பு இருக்கும்போது தான் உறுதியான மனநிலை இருக்கும், உறுதியான மைண்ட் இருக்கும், தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஸோ அதனால் எக்ஸசைஸு ஃபுட்டு எல்லாமே செஞ்சால் தான் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தை வச்சு தான் நம்மளால் எல்லாரும் கொண்டு முடியும். பெண்குட்டியை நான் எப்பயுமே சொல்லுவேன், குழந்தைங்க லேடிஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி கீரை அதிகமாக சேர்த்து சொல்கிறாங்க எல்லாரும். ஏன்னா இப்போ எலும்பு பிரச்சனை, இடுப்பு கை கால் உளைச்சல் இல்லாதவங்க யாருமே கிடையாது. முன்னாடி மாதிரி யாருக்கும் வேலை செய்யணும். ஸோ அதனால் எலும்பு பிரச்சனை, சத பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா பாடி ஹீட்டு கூடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் குறைச்சிட்டு நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தை பருப்பு, கீரை, காய்கறிகள் வகைகள் சாப்பிடணும். வெண்பூசணி, பூசணிக்காய், தர்பூசணி இதெல்லாம் அதிகமாக எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும். நம்ம பிள்ளைங்களே ரொம்ப செல்ஃபோன் கொடுத்துடக்கூடாது. செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள், மைண்டு ரொம்ப இதாக இருக்குது. கேம்ஸ் இப்போ ரொம்ப வந்துருச்சு. பிள்ளைங்களை கொஞ்சம் கண்காணிக்கிறோம். அந்த விளையாட்டை விளையாட வைக்கக்கூடாது. அது நம்மளை அழுக்கை கொண்டு போயிடும். என்றால் அந்த டிக்டாக் இதெல்லாம் இறங்குற பிள்ளைங்களுக்கு, ஃபேஸ்புக்கில் இருக்கிற பிள்ளைங்க அதில் தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கை கஷ்டமாயிடும். ஸோ அதனால் செல்ஃபோன் பிள்ளைங்களை கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இன்னொன்று மைண்டும் அதுக்கு மாறிடும். ரொம்ப நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட குழந்தைங்களுக்கு, பிறக்கிற குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக வருது, போன வாரம் சேர்க்கல ஒரு காது மூக்குள்ள டாக்டர் சொல்கிறாங்க, 4 காது கேட்கும். இப்போ 20 வயசு 25 வயசில் இயர்ஃபோன் வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் காது சுத்தமாக செவிடாயிடுது. ஸோ அதனால் அந்த இதை நம்ம கவனித்து இயர்ஃபோன்ஸ் தேவைதான் யூஸ் பண்ண சொல்லணும். செல்ஃபோன்ஸ் தேவைதான் யூஸ் பண்ண சொல்லணும். அது ஒரு பொழுதுபோக்கு சாதனை இல்லை. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணாமல் நம்ம பிள்ளைங்களை எல்லா விஷயத்துலேருந்து பார்க்கணும். ஸோ இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க. இந்த வருஷம் நமக்கு நல்ல ஒரு வருஷமாக அமையணும். எடுத்த அடியெல்லாம் வெற்றியில் முடியணும். அன்று பூத்த மலர் போல் இருக்கும். அது எப்பயுமே நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க எல்லாருமே செல்வ செழிப்போடு வாழ்ந்து 16 செல்வங்களும் நம்ம வாழணும். அப்போ உடல் ஆரோக்கியமும், நம்மளுடைய எக்ஸசைஸு, நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம முன்னேற்றம். நம்ம எல்லோரும் ஒரு சமூகமாக சேர்ந்து நம்ம நாட்டை உயர்த்த முயற்சி பண்ணலாம். இந்த அளவுக்கு ஒரு மகளிர் குழு வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. இது நம்மளுடைய உழைக்கிற தன்மையை காட்டணும். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.